என்னாச்சுங்க? எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்க? ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மத்தவங்க கிட்ட மறைச்சது தப்பா தெரியல, ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னவோ தப்புன்னு படுது. ஆனா அதை கேட்டுட்டு நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் தோணுது வினோதினி. ஆனா சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. இங்க பாருங்க, எப்ப பதட்டமா இருந்தாலும் உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிருங்க. கண்ணு மூடி இருக்கிற சமயத்துல எதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டம் குறையும், தெளிவு பிறக்கும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு கண்ணை திறந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லுங்க. நான் எப்ப பதட்டமா இருந்தாலும் என் புருஷன் இதைதான் எனக்கு சொல்லுவாரு. அது எப்படிங்க? அத நீங்களும் அப்படியே சொல்றீங்க. இத மட்டும் இல்ல, நீங்க சொல்ற பல விஷயங்கள் என் புருஷன் எனக்கு சொன்ன வார்த்தைகளாவே இருக்கு. உன் புருஷன் சொன்ன வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லல, உன் புருஷனை நான் தான் வினோதினி. உண்மை தெரிஞ்சதும் உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். என் முகமும் குரலும் மாறினதால உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல. பழசெல்லாம் நான் ரொம்ப நாள் மறந்துருந்ததுனால எனக்கு உன்ன அடையாளம் தெரியல. ஆனா இப்ப எனக்கு உன்ன அடையாளம் தெரிஞ்சும் உன்கிட்ட அதை சொல்ல முடியாத அண்ணிய நான் நினைக்கிறேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்லைங்க, ஒண்ணு இல்ல. நீங்க கண்ணை ஒரு நிமிஷம் மூடிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. என்னை பார்த்தாலே பதட்டப்படுறீங்க, சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க கண்ணை மூடுங்க, உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அப்போ உங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. வாசுவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல. எனக்கு நானே தாலி கட்டிக்கிட்டேங்கிற விஷயத்த சிவா கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரு? தாலியை கட்டிக்காம ஒன்னா குடும்பம் நடத்துறதா தப்பா நினைக்க மாட்டாரா? நான் எவ்வளவு அமைதியா இருந்தாலும் என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. அம்மாக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கிற சத்தியம் அந்த மாதிரி. ஆனா உன்னை பார்க்கும்போது என்னால உண்மையை சொல்லாமலே இருக்க முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு மனசு துடிக்குது. எனக்கும் வாசுவுக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிடவா? நான் தான் வினோதினி உன் சிவராமன் சொல்லிடவா? எனக்கும் அம்மா வாசுதான் அடிக்கிறாரு. அம்மா அம்மா, இது ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறமா? நல்ல வேளை அம்மா போன் பண்ணாங்க, இல்லைன்னா நான் அவசரப்பட்டு உண்மையை சொல்லியிருப்பேன். பெரிய தப்பு நடந்திருக்கும். சரியான சமயத்துல வாசு போன் பண்ணாரு. நான் மட்டும் சொல்லி இருந்தா எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய நான் 3வது மனுஷனுக்கு சொன்ன மாதிரி ஆயிடும். நட்புக்கு நான் பண்றது துரோகம் ஆயிடும். இப்ப சொல்லுங்க. சொல்றதுக்கே மனசுல எந்த குழப்பமும் இல்லைங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே? இல்லைங்க, இத்தனை வருஷமா அத்தைக்கு துணையா நான் தான் இருந்தேன். இப்ப நான் அவங்க பக்கத்துல இருக்க முடியல. நீங்க தான் கூடவே இருக்கீங்க. அத்தையை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். என் அம்மாவை, ஐ மீன் உங்க அத்தையை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். எங்க பசங்களை நீங்களும் நல்லபடியா பாத்துக்கங்க. அம்மா ஏதோ முக்கியமான விஷயமா போன் பண்ணிருக்காங்க. நான் கிளம்புறேங்க.
வினோ, இந்தா. என்ன வினோ அப்படி பாக்குற? உங்க அத்தை கொடுத்து விட்டதுதான். என் அத்தைய பாத்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னை பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா? இரு 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 2 நாள் முன்னாடி தானே பாத்துட்டு வந்த. என்னமோ பல வருஷம் பார்க்காத மாதிரி அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்க. நானும் அத்தை தான், என்ன மறந்துடாத. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க அத்தைய பார்த்துட்டு வந்ததா சொன்னீங்க, அதனாலதான் கேட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னோமா. என்னதான் இருந்தாலும் உனக்கு என்ன விட அவங்க மேலதான் உரிமை ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்தா, இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிதான் கொடுத்தாங்க. என்னது இது? ஏன் இத பிரிச்சு பார்க்க மாட்டியா? இந்தா பிரிச்சு பாரு. என்ன இதெல்லாம்? ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் பார்த்தா நகை நட்டுன்னு தெரியாதா? புதுசா என்னன்னு கேக்குற? அதான் இதையே அவங்க கொடுத்து விட்டாங்க. அதத்தான் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு இந்த நகையெல்லாம் உனக்கும் மதிக்கும் எடுத்து வச்ச நகையாம். இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணுமா. இது எதுக்கு இங்க வச்சுக்கிட்டு கொண்டு போய் வினோ கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் இதை கொடுத்துருக்காங்க போல. ஆனா இதுல ரம்யாவுக்கும் சேர்த்து வச்ச நகை இருக்குதே, அதையும் ஏன் சேர்த்து கொடுத்து விட்டாங்க? இவங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு என்ன வினோ தெரியும். அவங்கதான் இது என் மருமகளுக்கு தேவையானதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இனிமே அவ அங்கதானே இருக்க போறான்னு சொன்னாங்க.